guys, நான் தான் உங்கள் ஸ்ரீகரை. நீங்கள் பார்த்துக்க சேனல் நேம் ஸ்ரீ ஹரன் vlogs. தமிழில் பார்த்து தந்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கேமிங் வீடியோ தான் போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன vlogsல கேமிங் வீடியோ போடுவேன்னு. அதான் போட போகிறேன். தமிழில் பார்த்துருப்பீங்க. பழனி டு திண்டுக்கல் டு பழனி பஸ் கேம் தான் விளாட்றோம். வாங்க விளாட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, போய் வீடியோ போய் பாருங்கள். A few moments later. Hi guys, நம்ம கேம் ஃபுல்லாக வந்துட்டோம். பஸ் கேம் சிமுலேட்டர் ஐடி. இந்த பஸ் கேமில் நான் புதுசாக நிறைய இது மாற்றிருக்கேன். நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு போன பஸ் கேம் வீடியோவில் காம்படிஷன் இல்லை, ஏன்னா சாங்ஸ் போட்டு ஓட்டலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் காம்படிஷன் வந்துச்சு. அதனால் இப்போ நம்ம காப்பிரைட்டே இல்லாமல் விளாட போகிறோம். நம்ம அட்வைஸ் பண்ணுறோம்டா, கட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, வந்தோடனே பஸ்ஸே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா. பாலாஜி பஸ் நேமு. இந்த பஸ் மாடல் என்னன்னா BS6 மாடல். அதுக்கப்புறம் நம்ம ஈரோடு கோவை போடுறது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஒரு மேப் தான் போக போகிறோம். இங்கே மோட் ஆப்ஷன் இருக்கா, வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்லா காமிச்சிடும். இந்த ஃபோனை அப்பப்போ லேக் ஆகும். சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மோடுனுக்கா, அதுதான் அந்த மோடை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேப்புன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணலாம். மேப்பை கிளிக் பண்ணோம்னா என்கிட்ட மொத்தம் 3 இது இருக்குது. மருத்தூர், திருநெல்வேலி, ஐயப்பன் கோவில் டெம்பிள், இன்னொன்று திண்டுக்கல் டு பழனி. இப்போ நம்ம தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. திண்டுக்கல் டு பழனி தான் போக போகிறோம். வாங்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதான் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு. நான் இறங்கி போய் காமிக்கிறேன். இதுதான் ஃபுல்லாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்த பஸ்ஸு மோடு வேணும்னா, இந்த பஸ் மோடு வேணும், இந்த மேப்பு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். எப்படி போகணுன்னு வீடியோ போட்டுடுறேன். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டோர்லாம் மூடி இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, ஈரோடுன்னு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே மாலை எதுவுமே இல்லையா, பாருங்கள். கேமரா கம்மியாது. ஃபஸ்ட் ஒன் வாங்கினா இப்போ ஜன்னலியாக அலாட் வந்துச்சு. செய்யணும் இது வாங்கிச்சா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து கோவிக்கு போயிடுச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாலை வந்துடுச்சா. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே முன்னாடி மட்டும் லைட் வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ரேடியோ வச்சுட்டேன். லிங்காஸ்டி எஃப்எம் பேர் லிங்காஸ்டி. நான் கொஞ்சம் கத்தி தான் சொல்ல முடியும், ஏன்னா இந்த ஆடியோ கொஞ்சம் சவுண்டாக கேட்கறதுனால தான் எனக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். லிங்காஸ்டி எஃப்எம். நான் மொத்தம் 2 எஃப்எம் ஏற்றினேன். ஒன்று எஃப்எம் சிட்டி எஃப்எம் சிட்டி, ரெண்டாவது லிங்காஸ்டி ஏற்றினேன். லிங்காஸ்டி தான் எனக்கு வருது. இந்த லிங்காஸ்டியில் போனோம்னா காப்பிரைட் வராது, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எடுத்துடலாம். ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கீச்சன்லாம் ஆடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் பிரேக்கில்
எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டுருப்பாங்க பழனி ஸ்கூல் பஸ்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாங்க பழனிக்கு 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஒரு 50 கிலோமீட்டர் 89 முன்னாடி பஸ்ஸு போய் பார்த்தீங்களா? எனக்கு இந்த பஸ் ஓப்பன் பண்ணி ஒரு போன வீடியோ போட்டல அப்போவே அன்னைக்கு நைட்டு இந்த பஸ் மோட் நான் ஏற்றி வச்சுட்டேன். இந்த மேப் எப்பயோ ஏற்றினது 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். நம்ம உங்களுக்கு வேணும்னா 3 தான் கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதில் நிறையா பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் அவங்க பேர் சொல்லுவாங்க. நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன் எப்படி பண்ணணும். நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அவங்களோட கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சொல்லித்தரேன். ஆனால் இப்போ நான் பேசுகிற கேட்டுச்சான்னு தெரியல உங்களுக்கு. போலீஸ் வந்து நிற்கிது. ஆனால் போலீஸ் வந்து எல்லாமே டேவெல்லாம் இப்படி ஏறி போவாங்க. மற்றவங்களாம் எப்படி போவாங்க? இதில் முக்கியமாக லைட்டுங்க இருக்கும். இப்போ நம்ம அந்த லைட் போட்டோம்ல உள்ள மட்டும் லைட் போட்டால் வெளியும் லைட் வரும். அதுதான் இருக்குங்களா ஃபுல்லாக லைட் இருந்தா இந்த மேலெலாம் அந்த ரூட்லாம் காமிக்கும்ல அது மேலேயும் லைட்டிங்லாம் பார்த்தீங்களா? பின்னாடி பின்னாடி இந்த கோவில் போட்டுருக்காங்க. அப்புறம் இந்த லைட்டிங் ஏன் நான் பாட்டு கேட்டு ஓட்டுறேன்னா பாட்டு கேட்காம ஓட்டணும்னா ஒரு நல்லா ஓட்ட முடியாது. அதனால பாட்டு கேட்டு ஓட்டுறேன். என்ன பாட்டு வேணாலும் கேட்பேன். முக்கியமாக பாட்டு ஓடணும். பாட்டு மட்டும் ஓடணும்னா நம்ம ஈஸியாக வண்டி ஓட்டிடலாம். இப்போ அது மாதிரிலாம் காது எல்லாம் நம்ம தான் பண்ணுவாங்க. காலை போனால் பாட்டு போட்டுட்டு ஓட்டுவாங்க. பஸ்ஸில் கூட நம்ம தான் நம்ம பாட்டு போட்டுட்டு ஓட்டுறாங்கன்னா அலட்சியத்தை ஓட்டுற தையல் தெரியாமல் இருக்கும். கிச்சன்லாம் ஆடிட்டுருக்கீங்களா? இங்கே மேலே மோது பை அங்கே தான் பஸ் ஐடி ரெடி பண்ணாங்க. டிடி பை இருங்க அந்த அண்ணா இன்னும் வச்சுருக்காங்க. அந்த அண்ணா என்கிட்ட சொன்னாங்க. அந்த அண்ணா நம்ம சென்னையில் இல்லைண்ணா திண்டுக்கலாங்க. ஆனால் அந்த அண்ணா ஃபோன் நம்பர் கேட்டதில்லை. ஆனால் அண்ணா என்கிட்டையும் ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர் கேட்டதில்லை. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முழுகான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த எப்படி ஏற்றுட்டேன்னு நான் சொல்லித்தரேன். அந்த அண்ணாவோட கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சொல்லித்தரேன். பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும். அதில் நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு ஆப் வைக்கணும். அது நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பாட்டில் இப்போ தான் நானே கேட்குறேன். இதில் பழைய பாட்டு வரும், புது பாட்டும் வரும். இந்த ரேடியோ சிட்டி நான் சொன்னால வராது. இது வரும். மலை ஏற போகிறோம் காய்ஸ். இவ்வளோ தூக்கமாக எப்படி போகுது? பரவாயில்ல. 1 தான் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருந்தா அவ்வளோதான். நான் 100 ரூபா போட்டுருக்கேன்.
இப்போ நம்ம மலையில் போகிறோம், கொஞ்சம் கம்மியாக தான் போகணும், 100க்குள்ளே தான் போகணும், 100 அடிக்க தான் நினைக்கிறேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு எப்படி அடிக்கனா வேகமாக வந்து கரெக்டாக அந்த மலை அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல தென்னை மரம் அதுக்குள்ளே விட்டுட்டேன் வண்டி. ஃபோன் லேக் கேமிங்கே இல்லை, ஃபோன் லேக் ஆகல, கேம் லேக் ஆகும். என்னதான் அப்பப்போ லேக் ஆகும், எனக்கு லேக் ஆகும், உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோ இருக்குல்ல, வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆகும். ஆனால் ரியல்ல இந்த பழனி கோவில் இவ்வளோ பெருசாக மலையிலலாம் போகவே முடியாது பஸ்ஸு. இந்த ட்ரெயின் மேலே ஏறிடும், அதான் நான் அதில் தான் பழனி போனால் அதில் போவோம், இல்லைன்னா நடந்து போவோம். எனக்கு வீடியோ இருக்கிறனால ரொம்ப லாங் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியும் மேப்பு மட்டும் கொஞ்சம் குட்டியும் இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் விளாடும்போது மேப் அங்கே இருக்குமா, அது கொஞ்சம் ஈஸியாக மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்து அங்கே தான் பார்க்குறேன் மேப்பு. ஆனால் இப்போ ஒரு வாரம் ஆச்சுல பழகிடுச்சு எனக்கு இந்த பக்கம் மேப் பார்க்க. லாஸ்ட் டைம் இந்த பஸ் எடுத்து ஒரு 2 வாரத்துக்கு போயிட்டேன். அப்புறம் இன்னும் 3ஆம் வாரத்துக்கு போயிட்டு இப்போ பாதியிலே வந்துட்டேன். கொஞ்சம் நைட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஒரு மணி வரைக்கும் ஆரம்பிச்சேன். ஏன்னா திங்கக்கிழமை தான் ஸ்கூலு, அதனால் அப்போ வச்சு தூங்கிட்டேன், இல்லைன்னா ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இப்போ நான் பேசுறது கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நான் இந்த பஸ்ல ஒரு 5 நிமிஷமா விளாண்டுட்டு இருக்கேன். இதில் இப்போ இந்த மேப்பா இப்போ நான் வேறு கேம் ஏதாச்சும் விளாண்டேன்னா வேறு மேப் ஏதாச்சும் போட்டோன்னா அந்த கேம் காமிலே மேப் இருப்பாங்களா, அது வேறு ஏதாச்சும் போட்டோன்னா கொஞ்சம் பழக்க முடியும். ஏன்னா நான் ஏபிகே ஃபைலாக டெவலப் பண்ணேன், ஆனால் அதில் தான் அந்த மோடுலாம் யூஸ் ஆக முடியுது. போன வாட்டி நான் மோடு கிளிக் பண்ணி பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. சும்மா ஏபிகேவா டவுன்லோட் பண்ணிட்டேன் கூகுள்லேருந்து. அது உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கீழே கொடுக்குறேன். சில ப்ளே ஸ்டோரில் வராது, கூகுள் ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோர்லையும் சில டைமில் வர மாட்டேங்குன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. அந்த அண்ணா சொன்னாங்க, அதனால அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க வேணுக்கான லிங்க் இந்த பஸ்ஸில். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் பஸ்ஸில் நிறைய வரும், அந்த ஒரிஜினல் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அது ஒரிஜினல் லிங்க்கு என்கிட்ட இருக்குது, இல்லைன்னா அந்த அண்ணா கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த முருகன் கமெண்ட் பண்ணால் முருகான்னு நான் போட்டுறேன், அதுலேயே தரேன். போன விளாக் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதே சொல்லியிருக்கேன். வந்துருச்சு முருகன் அந்த தெரியுவாங்க. ஆனால் முருகன் கோவில் கழிச்சு ஆனால் பார்த்து அப்படிங்களா நாங்களும் நம்ம தான் எங்கேயாச்சும் காரில் கோவிலுக்கு போனோம்னா பார்த்து ஆஃப் பண்ணிடுவோம், கிட்ட போனால் ஆஃப் பண்ணிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கேட்டுகிட்டே போவோம். ஆனால் கோவிலில் போய் இந்த மாதிரி பார்த்துலாம் கேட்கக்கூடாது, சினிமா பார்த்து ஒன்லி சாமி பார்த்து தான் கேட்கணும். இப்போது நான் கொஞ்சம் மெதுவாகவே பேசுவேன், ஏன்னா பார்த்து ஆஃப் பண்ணிட்டு. இங்கேருந்தெல்லாம் பார்த்தா கோவில் தெரிஞ்சிச்சு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. இல்லையா கோவிலே காணுமே, இன்னும் போகணும் போல். ஏய் இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணேன் கைஸ், அங்கே அப்படியே ஃபாஸ்டாக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இப்போ தான் நானே பார்க்குறேன். ஃபாஸ்டாக் நான் இப்போ தான் பார்க்குறேன்.
ஆனால் அது யூஸ் ஆகாது. ஏற்கனவே இந்த கேமுக்கு யூஸ் ஆகாது. சும்மா அந்த பஸ்ஸோட ஸ்கின்னுக்கு அந்த பஸ்ஸோட ஸ்கின்னு அது வச்சுருக்காங்க. நான் இன்னும் 4 பஸ் ஸ்கின்னு கேட்டிருக்கேன். அது அனுப்பிச்சுதான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் வேணும். பாஸ்வேர்ட் நான் அதில் சொல்லுறேன், பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த வீடியோ போடணும்னா நீங்கள் இது முழுக்கால் கமெண்ட் பண்ணால் தான் அந்த வீடியோ போட முடியும். இந்த மேப்பு அதுக்கப்புறம் மோடுக்கு வேணும். இந்த பஸ் மோடுக்கு வேணும். பஸ் மோடுக்கு வேணும்னா நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுறீங்களா? தமிழ்நாடு பஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா போட்டு எனக்கு தெரிஞ்ச கோவில் கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ரொம்ப எப்படின்னா அந்த கோவில் தெரியல அந்த அந்த வண்டி கீழே வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் என் வண்டி கீழே இருந்துச்சுன்னா 9 தான் போகணும். அவ்வளோதான், கோவில் வந்துடுச்சு நினைக்கிறேன். இல்லை, சரி நம்ம பார்த்துப்போம். ரெடியான் மேப்பில் பார்க்காம வச்சுக்கோங்க guys. மேப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாம் பழைய பாட்டு கொஞ்சம் தூரமாக மாதிரி இருக்கும். இதோட ஐடியா நமக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மதுக்கிட்ட வெறும் ஒரு 1 மணி நேரம் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் அங்கே பண்ணிங்கன்னா நல்லா மழையாக இருக்கு. என்ன மரம் வச்சா நான் எப்படா போடுது? அவ்வளோதான் கோழி கண்டாச்சு. பார்க்க இப்போ நல்லா பார்த்து வந்துச்சு. இதை மாதிரி தான் நாங்களாம் நான் பஸ்ஸில் போனேன்னா இந்த பிரைவேட் பஸ்ஸில் தான் நான் போவேன் எப்பவுமே. அதில் போகும்போது பார்த்து போடுவாங்களா, பஸ் ஸ்டாண்டு வந்தோடனே நல்லா எனக்கு பிடிச்ச பார்த்தா போடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நடக்குது. பார்த்தீங்களா, பழனி கோவில் இங்கே வண்டியை பார்க் பண்ணிடுவோம். வண்டியை பார்க் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஓரமாக பார்க் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, பஸ் அப்படியே பார்த்துப்போம். இதான் நம்ம பஸ். சரி, நம்ம போய் கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். எனக்கு பிடிச்ச சாமி முருகன் தான். உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்குமா? முருகன் போட்டுட்டு ரெட் டாட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் டாட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் ரெட் டாட். எனக்கு இந்த மாதிரி ஸ்கீல் வீடியோ தலையிற மாதிரி தான் கொஞ்சம் லேக் ஆகும். மேலே பழனி கோவிலுக்கு போகணும். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கு. நான் அதில் கொஞ்சம் ஸ்பீடு வைக்கலான்னு இருக்கேன். வந்தாச்சு கோவில். முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. செம முருகன் தெரியுறாங்க. முருகன் கோவில் ஃபஸ்ட்டு தைக்கும் போது ரைட் கால் தான் தைக்கணும். என்ன நான் உள்ளே போகல, உள்ளே மாற்றி போனேன் காய்ஸ். போனேன், ஆனால் உள்ளே போக முடியலையே. சரி, முருகன் இங்கேருந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நீங்களே பார்த்துக்கோங்க. முருகன் இப்போ
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிப்போம். இங்கே ஓரமாக நின்று சரி இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ், பாய் பாய்.